ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக குரூப் 4 பார்த்துட்டு இருந்தோம். குரூப் 4 தேர்வையும் முடிச்சுட்டோங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 4 தேர்வு முடியதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, பிஜிடிஆர்பியில் என்ன பண்ணியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1996 கிட்டத்தட்ட 2000 போஸ்டிங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தவரையிலும் ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் கூட டிஎன்பிசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஎன்பிசியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க ஒரு அமைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ டெட்டாக இருக்கட்டும் அண்ட் டிஆர்பியாக இருக்கட்டும், அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ், ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. அப்புறம் பிஇஓ, ஸோ பிஓ எக்ஸாமும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் டிஓ எக்ஸாம் மட்டும் டிஎன்பிசி பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா எக்ஸாமும் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் இப்போ 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஸோ அதில் மொத்தம் 1996 வேக்கன்ட். ஓகேங்களா? ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லெவல் 18. ஸோ மினிமம் பேவும் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. 36,900 அப்படின்றத மினிமம் பே அப்படின்றத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம நல்ல ஜாப் தான். ஏன் இது ஒரு நல்ல ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெட்டை பொறுத்தவரையில் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல டெட்டு பாஸ் பண்ணணும். டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யூஜிடிஆர்பி அது தனியாக மாற்றிட்டாங்க. யூஜிடிஆர்பின்னு ஒன்று தனியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா 2013 டெட்டு பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிறாங்கன்றதுனால எல்லாருக்கும் சேர்த்து யூஜிடிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் ஜாப் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதுக்கும் டெட்டு கட்டாயம் அப்படின்ற மாதிரி பேச பொருளானது. ஆனால் அதை பற்றி தகவல் எதுவும் நம்மளுக்கு இதுவாக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி மாரி எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிற ஒரு எக்ஸாம் இல்லை. அது கண்டிப்பாக பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பிஜி வித் பிஎட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிஜி வித் பிஎட் நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் எது படிக்கிறீங்களோ அதுதான் இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸோ 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10ஆம் தேதி வந்தது. ஸோ என்னைக்கு அப்ளை ஆனால் 10ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா 12/8. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் சொல்கிறாங்க, இந்த விண்டோ பீரியட் கொடுப்பாங்க இல்லைங்களா, எடிட் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 13 16/8/2025 வரலாம். ஓகேங்களா? 13 18 வரலாம். ஸோ என்ன கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 28/9/2025 இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷனோட அந்த டீட்டெயில்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ரெடி ஆகிடுங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் யாரா வச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இதில் ரேராக தான் பயன்படும். ஏன்னா நிறைய பேர் பிஜி இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அவங்க அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்லாம் தயார் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு 78ங்க. பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு 78, ஒரு 78 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய பேலன்ஸ் பழைய வேக்கண்ட் அப்படியே வருது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்ததுல ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸாக மொத்தம் 1916. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 2000 போஸ்டிங்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், கிளியர் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு டேட்டு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம சொன்ன போல பார்த்தா மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்று நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம். ஓகேங்களா? ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க. 10/7/2025 வெளியிடப்பட்டுள்ள பணியிடங்களுக்கான தேர்வு நாள் 28/9/2025 என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஸோ 28/9/2025 அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்நிலையில் அதே நாளில் 28/9/2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும். ஓகேங்களா? அதே நாளில்
டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 2 எக்ஸாமும் வந்து ஆனுவல் பிளானர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, குரூப் 2 மற்றும் குரூப் டிஏ சர்வீஸும். அப்போ ரெண்டும் ஒரே நாளில் வச்சா வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, ஸோ என்ன பண்றோம், நாங்கள் வந்து இந்த தேதி வந்து பின்னர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ வந்து தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு குறைவு தான். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஸோ 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா சென்டர்ஸ் வந்து அதே சென்டர் வந்து அலர்ட் ஆகும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் அதே சென்டர் அலர்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தா கான்ட்ரவர்சி இருக்கும். அதனால ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு வச்சாங்கன்னா ஸோ இந்த டிஎன்பிசி எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிஆர்பி வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் வந்து நம்மளுக்கு வந்து 1 வீக் 2 வீக் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதை வந்து இதை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. 150ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்னும் அதை படிப்பீங்க. ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்க போகிறோம், 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நோக்கி எப்படி போக போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முதல்ல டிஆர்பிக்குன்னு தனியாக ஒரு சேனலை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் சைக்காலஜி பார்ப்போம், மேஜர் சப்ஜெக்ட் தனியாக இருக்குது, சைக்காலஜி தனியாக இருக்குது. இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க சைக்காலஜி வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்போ டிஆர்பிக்கு நம்ம தனியாக போயிட்டோம் அப்படின்னா பிஓவாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், அண்ட் யூஜிடிஆர் இருக்கட்டும், பிஜிடிஆர் இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம அந்த டிஆர்பி சேனலில் வந்து நம்ம வந்து தனியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிறவங்க மட்டும் அது தனியாக வந்து பண்ணிப்பாங்க, ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் தனியாக அதுக்கு ஒரு சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் நம்ம சைக்காலஜி அண்ட் ஜிகே, ஓகேங்களா, ஸோ 40 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லைங்களா, சைக்காலஜி மற்றும் ஜிகே, இதை தாங்க நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சேனலில் பண்ண போகிறோம். ஏன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை நம்ம தனித்தனியாக வந்து நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா அது யூனிட் வைஸாக வந்து இருக்கும். நீங்கள் யூனிட் வைஸாக மேஜர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸோ நீங்கள் அது ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ நம்ம வந்து சைக்காலஜியில் இருக்கக்கூடிய 30 மார்க்கும் ஜிகேல இருக்கக்கூடிய 10 மார்க்கும் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு எப்பவும் போல நம்ம பியூ எக்ஸாமுக்கு பண்ணா போல என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதே போல் ஜிகே வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்து வந்தீங்கனாலே உங்களுக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்போ டெஸ்டர்ஸ் போலவும் கிளாஸஸ் போலவும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிஜிடிஆர்பி வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ வருகின்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை வந்து முழுசாக பயன்படுத்தி பிஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல புது சேனல் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த சேனலோட நேம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ டிஆர்பிக்கு யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேகமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த சேனலையும் நீங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புது சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், சைக்காலஜி அண்ட் ஜிகே வந்து அந்த 40 மார்க்கில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம மார்க்கை வந்து ஆட் பண்ண முடியுமோ அந்த மார்க் நம்ம வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். பிஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேஜர் சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சைக்காலஜி அண்ட் ஜிகே மட்டும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அது உங்களுக்கு நான் வந்து எடுத்து வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, சரி கைஸ், தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஒரு லைக் போட்டுங்க, கமெண்ட்லேயே வந்து தெரியப்படுத்துங்க. நான் நியூஸ் சேனல் வந்து மேக்ஸிமம் நான் நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நியூஸ் சேனல் வந்து சொல்லிடுறேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.